உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா, சுகபேதிக்கு ஒரு அற்புதமான மாத்திரை. அடர் 4 மதிக்கொரு கார் பேதியுரை நுகர்வோம் என்ற வரிக்கிணங்க 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட்டு வயிற்று கழிவுகளை நீக்கி உடம்புல தங்கியிருக்கிற வாயுவை வெளிப்படுத்தி வாதத்தை சமன்படுத்தணும். பெரும்பாலும் மனித உடம்பில் வர நோய்களுக்கு காரணமே சரியாக மலம் கழியாமல் இருக்கிறது தான். மருத்துவன் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவசியமாக பேதிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமே தகுந்த மருந்தை தீர்மானித்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டுமே நோய் வெகு சீக்கிரத்தில் குணமாகும். அகத்தியர் குழம்பு, சித்தாதி எண்ணெய் போன்ற மருந்துகளை பேதிக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு எளிமையான மருந்து அப்படின்னா அது பலராமையா சொன்ன சுகபேதி மாத்திரை தான். இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா, கடுகு ரோகிணி, தாண்டிக்காய், பொரித்த வெங்காரம், கடுக்காய் தோல், திப்பிலி, தோல் சீவிய சுக்கு இதெல்லாம் 1 பங்கு. சுத்தித்த நேர்வாளம் 6 பங்கு. முதல்ல கடுகு ரோகிணி, தாண்டிக்காய், கடுக்காய் தோல், திப்பிலி, சுக்கு, பொரித்த வெங்காரம் இதெல்லாம் கல்வத்தில் சேர்த்து ஒரு உருவம் ஆன அப்புறம் எலுமிச்சம்பழச்சாறு விட்டு 3 மணி நேரம் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்தி செய்த நேர்வாளத்தை சேர்த்து நல்லா ஒரு 1 மணி நேரம் அரைச்சு குன்றிமணி அளவு மாத்திரைகளை உருட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாத்திரையை ஒரு சிறு துண்டு சுக்கு, வெள்ளைப்பூண்டு 10 பல், ஓமம் தேக்கரண்டி அளவு, கடுகு தேக்கரண்டி அளவு இந்த 4 பொருட்களையும் முறைப்படி கஷாயம் வைத்து அதில் காலை ஒரு வேளை சாப்பிட்டு வர வயிற்று கழிவுகள் அனைத்தும் நீங்கும். கஷாயம் வைக்க முடியல அப்படின்னா வெந்நீரில் இந்த மாத்திரையை சாப்பிட்டு வரலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்தை செஞ்சு முழு பயனையும் பெறுங்க. மீண்டும் அடுத்த இயல்ல சந்திப்போம். நன்றி.